ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்ளை பண்ணுற சமயத்தில் தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே எடுக்கலையே, ஸோ பாதி அப்ளை பண்ணிட்டுமே அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம ஒரே நாளில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள்லேயே இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படி வாங்குறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் 2 கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி இதுக்கு குரூப் 4க்கான கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு 6000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 நாளாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மந்த் கடைசி வரைக்கும் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முக்கியத்துவம் முன்னுரிமை சான்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது பர்சன் ஸ்டடி தமிழ் மீடியம், அதுக்கு 20% அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தமிழ் வழியில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போடுறது இது எல்லாமே இந்த குரூப் 4ல் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறப்ப பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம நிறைய பேர் மறந்துருப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு சர்டன் ஃபார்மெட் வச்சுருப்போம், சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் நம்ம அதாவது A4 ஷீட்டில் நம்ம அந்தந்த ஸ்கூலில் நம்ம 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தோமா, 5ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட சைன் வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணுறது வந்துருச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாகவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற அனைவருமே தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் வச்சுட்டு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 20% ஆஃப் முன்னுரிமை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ tnesevai.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இசேவை மையத்தில் கொடுத்தும் அப்ளை பண்ணலாம், நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நுழை, துறை உள்நுழை, பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் துறை உள்நுழை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன் இசேவை மையம், அதாவது அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நான் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பயனாளர் உள்நுழை அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுக்குறேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு இருக்குது. யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணணும். ஸோ நான் இந்த பேஜுக்கு இப்போ தான் புதுசாக வரேன் அப்படின்னா நியூ யூசர் கொடுங்க. நியூ யூசர் கொடுத்துட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்களோட முழு பெயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அடுத்து உங்கள் தாலுக்கா, மின்னஞ்சல் முகவரி, உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், லாகின் ஐடி, அதாவது லாகின் ஐடி நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடவுச்சொல் 2 டைம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே ஒரு கடவுச்சொல் கொடுக்கணும், கீழே அதையே கன்ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துட்டு கேப்சா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த குறியீடை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அதாவது டிஎன் இசேவையில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதாவது என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நான் இதில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன், பட் எனக்கு யூசர் ஐடி மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கட் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் எனக்கு யூசர் ஐடி தெரியும், பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, நான் அதை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணுறேன். ஸோ இப்போ கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டேஷ்பார்ட், சர்வீசஸ், செக் ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் நான் 1 by 1 சொல்கிறேன். கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ DSC 101 இஷ்யூஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் 101ல். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட், அதாவது இந்த டுட்டோரியலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, ஸ்கூலே போகாமல் டுட்டோரியல் படித்து 10th 12th இந்த மாதிரி பாஸ் பண்ணுவாங்களா, அவங்களாம் பிஎஸ்டிஎம் ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அதில் அப்ளை பண்ணலாம் 102ல். ஸோ மற்ற யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 101 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் படித்தாலும் சரி, அந்த இஷ்யூஷன்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது சிம்பிள் ஸ்டெப் தான்.
பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அப்ளிகண்ட்டோட நேம் கேட்குறாங்க. நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஸோ கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் என்டர் பண்ணிடுங்க. ஸோ முன்னாடி இனிஷியல் இருந்தால் முன்னாடி போட்டுங்க, பின்னாடி இருந்தால் பின்னாடி போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் உங்களுக்கு உங்களோட டிசியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபாதர் நேம் அண்டு அப்ளிகண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் என்டர் பண்ணணும். நான் அதையும் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் என்டர் பண்ணிட்டு தமிழில், அதாவது அப்ளிகண்ட் நேமின் தமிழ், ஃபாதர் நேமின் தமிழ், மதர் நேமின் தமிழ் எல்லாமே வந்து நம்ம மேலே மூணு பேர்த்தும் கொடுத்துருப்போம். அப்ளிகண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் இது எல்லாமே இப்போ தமிழில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் கீபோர்டு இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் பேட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுங்க. டைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஓகே தான். ஸோ 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மாற்றாத அப்படியே கொடுத்துருங்க. ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் நான் ஸ்கூல் ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி நான் எக்ஸாக்டாக கொடுத்துட்டு அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எக்ஸாக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மிஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 10th மார்க் ஷீட்லேயே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதிறவங்களுக்கு வந்து இந்த இஎம்எஸ் ஐடி அப்படிங்கிறது ஷோ ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் அதை பிளாங்காக விட்டுருங்க. அப்படி ட்ராப் டவுன் வாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அகடமிக் இயர் ஃப்ரம், ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2008 தான் படித்தேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த வருஷத்தை தான் குறிக்கணும். அதாவது நான் 1வது வந்து 2000லேருந்து 2001 அந்த இயர் தான் படித்தேன் அப்படின்னா அது மட்டும் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு இயர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2007 to 2008 அந்த வருஷத்தில் 6வது படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தனித்தனியாக நம்ம வாங்க தேவையில்லை. ஸோ 6வதுலேருந்து 10வது வரைக்கும், 11வதுலேருந்து 12வது வரைக்கும் அந்த மாதிரி வாங்க தேவையில்லை. ஸோ இவங்க வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தங்காட்டி நம்ம ஒரே சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணால் போதும். ஸோ 2007 to 2008 ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த வருஷம்னா 2013 to 2014 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் பண்ண வேணும். சரிங்களா? 2013 to 14 அப்படின்னு இருக்குது அகடமிக்கு. 2007 6வது படிச்சிருக்காங்க. 2007 to 2008 அடுத்து 2013 2014 அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ், எந்த கிளாஸ்லேருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சரிங்களா? ஸோ அது நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் அதை என்டர் பண்ணிங்க. ஸோ 10th 10th வரைக்கும்னு போட்டுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணிங்க. ஸோ டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணிட்டேன். அடுத்து பிளாக்கு, எந்த பிளாக்கோ அந்த பிளாக் வந்துடும். ஸோ இதில் நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்கூல் டைப்பு. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல், ஃபுல்லி எய்டட் ஸ்கூல், பார்ஷியலி எய்டட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த பக்கமே ஸ்கூல் வரும். பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல், ஸோ பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் இந்த மாதிரி வரும். அதேமாதிரி கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஊர் பேர் இருக்குது. கவர்மெண்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபுல்லி எய்டட் அப்படின்னா இதில் வரக்கூடிய ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். பட் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மூலமாக ரன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி எய்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி எய்டட் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது அதை நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த சேலரி கொடுக்குறது முதல் கூட எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலே தனிச்சே வந்து முடிவு எடுத்துக்குவாங்க. அது வந்து பார்ஷியலி எய்டட் அப்படிங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற அப்ளிகன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்துடும். அது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னா அது ஃபுல்லாகவே வந்துடும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அதுலேயே வந்துடும். ட்ராப் டவுனில் நீங்கள் எதுவுமே வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடு காப்பி ஆஃப் டிசி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க, காப்பி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்லோடு காப்பி ஆஃப் டிசி அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம டிசி இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டிசி அப்படிங்கிறது நம்ம காலேஜ் முடிச்சிருப்போம் அப்போ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம 10th படிச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நமக்கு ஒரு டிசி கொடுப்பாங்க. அதை வந்து 11th வச்சு தான் ஜாயின் பண்ணுவோம். அந்த டிசி வச்சு தான் 11th ஜாயின் பண்ணுவோம். அதேமாதிரி 12th முடிச்சுட்டு நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட் இருக்கும். 10th 12th மார்க் ஷீட்டு அதை வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃபாக வச்சுட்டு 1 MBக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜேபக்காக இருந்தாலும் சரி, பிடிஎஃபாக இருந்தாலும் சரி 1 MBக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட
10th அண்ட் 12th, ஏன்னா ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க 10th 12th. ஸோ அதனால் நான் 10th அண்ட் 12th ஒரே பேஜில், அதாவது ஒரே பிடிஎஃபாக வச்சுட்டு நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்கேன் பண்ணி வச்சதில் நான் இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் அதோட நேம் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். 10th அண்ட் 12th மார்க் ஷீட் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்க 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பேர், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் நம்ம அப்ளிகன் பேர் தான் இருக்குது. ஃபாதர் நேம்லாம் பார்த்தீங்கன்னா டிசியில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி தமிழில் கொடுக்குறது கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுத்துங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா அந்த இயர், அகடமிக் இயர் கம்பல்சரி வேணும். அகடமிக் இயர் நீங்கள் கொடுத்துங்க. அதே மாதிரி எந்த இயர்லேருந்து எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும், அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் கிளாஸை நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு இருக்குது, நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஓப்பன் போர்ட்டல் தான். ஸோ இது ரீலோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியூ ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும். என்ன சர்டிஃபிகேட்டு, டிரான்சாக்ஷன் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். இது சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். நான் மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன். மேக் பேமெண்ட் கொடுத்தது ப்ளீஸ் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்குது. கீழே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்ததுமே அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் கோட், யூபிஐ இது எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது கியூஆர் கோட் கொடுத்துட்றேன். கியூஆர் கோட் கொடுத்ததும் ஸோ இங்கே பீம் யூபிஐ அப்படின்னு இருக்கும். மேக் பேமெண்ட் ஃபார் 60 rupees அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். அது ஓகே கொடுத்துமே நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். பேமெண்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிட்டுருக்கு. ரீடைரக்ட் ஆனது யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கீழே பாருங்கள், அப்படி ட்ராப் டவுன் வாங்க. பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், கஸ்டமர் நம்பர், சர்வீஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ், ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே வந்துடும். பிரிண்ட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துங்க. இதை ஓகே கொடுத்துமே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் ரெசிப்ட், இந்த ரெசிப்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது துறை குறிப்பு எண், டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும், ரசீது எண் இருக்கும். ஸோ இந்த பரிவர்த்தனை எண் இதில் மேலே ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இந்தபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை நம்ம ஆன்லைன் மூலமாகவே எடுத்துடலாம். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.